ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை சிலவருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இது நவம்பர் 17, அதாவது பார்த்தீங்க 17/11/2025 முதல் 18/12/2025 வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது. நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அப்படியே நடக்கக்கூடியது. இது பிரம்மனுடைய விதி, உங்க விதி, உங்க தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து. இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும். இதுதான் உண்மை. ஆச்சரியம். உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும். புரியுங்களா? ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே. இதை படைத்தது பிரம்மன். இது பிரம்மனுடைய தலை விதி. ஆக இங்க சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு 50%, 60% அதுதான். அதே நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள், என்னதான் யோகங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்ப சரியாகும், நினைச்ச காரியமெல்லாம் எப்ப நடக்கும், மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை எப்பதான் நடக்கும். அப்ப இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்ன்றது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும். ஆக இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக முயன்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு, முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை மாதம் கல்யாண காலம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது, யாருக்கெல்லாம் காதல் வாழ்க்கை நிறைவேற போகுது என்பதை, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், எல்லா ராசிகளுக்கும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கார்த்திகை மாத பலன்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களை மேலும் மேலும் உயர்ந்த இடத்திற்கு, உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற, உங்கள் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற, தனத்தையும் செல்வத்தையும் மதிப்பு மரியாதையும் புகழையும் தருகின்ற, மனசுல நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி அடைய போகின்ற, வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்ற, பல துன்பங்கள் இருந்தாலும் பல வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து பெரும் மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். முதலில் உங்கள் ராசிக்கு அதிபதி. முதல்ல
நாம நல்லா இருக்கணும் இல்லையா? முதல்ல நாம நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம நல்ல காரியம் பண்ண முடியும். அப்போ முதல்ல நீங்க நல்லா இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதி நாம நல்லா இருந்தால் மற்ற காரியங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரவங்க பூமியில பல போராட்டங்கள், அதாவது உலகத்துல நீதி நேர்மைக்கும் போராடக்கூடியவன் நீங்களும் ஒரு மனுஷன். உண்மை, நீதி, நேர்மை. அப்ப முதல்ல நீங்க நல்லா இருக்கணும். அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், உங்க வாழ்க்கை உயரப் போகின்றது, துன்பங்கள் விலகப் போகின்றது. துன்பங்கள் விலகப் போகின்றது. மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு காரியமா, இப்படி நல்லது நடந்திருக்கு ஐயா, அந்த சொத்து கிடைச்சிருச்சு ஐயா, நினைச்சமா அந்த சொத்து கிடைச்சிருச்சு ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுமை. முக்கியமா அந்த பதவி கிடைச்சிருச்சு, நல்ல தொழில் அமைஞ்சிருச்சு, நிம்மதியா இருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. ஏன்னா நினைத்ததை சாதிக்க முடியுமா? முதல்ல மனசு. சந்திரன், சந்திரன் என்பது உங்க உடல். அது எங்க இருக்கு? தனுசு ராசியில். சந்திரன் என்பது உங்க உடல், அது எங்க இருக்கு? தனுசு ராசியில். அப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் மனசு. அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் அதை செயல்படுத்துவது 4ஆம் இடம். ஆசைகள், லட்சியங்கள், ஆசைகள், லட்சியங்கள், அதற்கான காரியங்கள்லாம் அந்த காரியத்தில் ஈடுபட்ட வெற்றி பெற முடியுமா? சொத்து சுகங்கள் கிடைக்குமா? வியாபாரம் விருத்தி அடையுமான்ற 4ஆம் இடம். 4ஆம் இடம் பொதுமக்கள் நீங்க எந்த வியாபாரம் பார்த்தாலும் பப்ளிக் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து உங்க தொழிலை விரும்பி நீங்க வைக்கக்கூடிய, நீங்க தயாரிக்கக்கூடிய பொருளோ உங்கள் நிறுவனமோ அந்த நிறுவனத்தை மக்கள் விரும்பணும். அப்படி விரும்புகிற இடம் தான் 4ஆம் இடம். பொதுமக்கள் விரும்பி வரக்கூடிய 4ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதி, 1ஆம் இடத்துக்கு அதிபதியும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் வலிமை அடைந்தால் தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கலாம். கண்டிப்பா. அதே 4ஆம் உயர்கல்வி. அப்ப உயர்கல்வியால் உத்தியோகம். குரு பகவான் பணபரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு 2, 5, 8, 11 இது பணபரஸ்தானம். 2, 5, 8, 11 பணபரஸ்தானம், பண வருமானம் வரக்கூடிய ஸ்தானங்கள். அப்ப உங்களுக்கு அந்த பணபரஸ்தானம் 8ஆம் இடத்தில். 8ஆம் இடம் என்பது மிக அற்புதமான இடம். உங்க 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். 10ஆம் இடம் தொழிலுக்கு லாபஸ்தானம், 8ஆம் இடம். அப்ப அந்த இடத்துல குரு உங்க ராசிக்கு குரு வலிமையா இருக்காரு. தொழில லாபத்தை அள்ளி கொடுப்பார். பதவியில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வைப்பார். திடீரென்று உயர் பதவி. உங்களுடைய நல்ல குணத்துக்கு, உங்க பேருக்கு, உங்க குணத்துக்கு உங்களை தேடி பல யோகங்கள் வரப்போகுது. பல சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுது. பல யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது. நல்ல வாகனங்கள் உங்களுக்கு வரப்போகுது. நிச்சயமா நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இது ஒரு அமைப்பு. அடுத்தது என்ன? கனவு மைப்படுமா? பூர்வீக சொத்து கிடைக்கின்ற முதலே சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்களும் இந்த பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடியது 5ஆம் இடம். அந்த 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறவங்க தான் சொத்துக்கள் சேரும். அப்ப பூர்வீக சொத்து உறுதியாக கிடைக்கும். பூர்வீக சொத்து உங்க கைக்கு சேரும். சொத்து கிடைக்கும். அப்ப அப்பா வழி சொத்துக்கள் தன்னை போல, அதாவது நீங்க சம்பாதிக்கிற சொத்து ஒரு புறம், பூர்வீக சொத்து ஒரு புறம், உங்க பிள்ளை சம்பாதிக்கிற சொத்து ஒரு புறம். இந்த 3 சொத்துக்களை ஆச்சரியப்பட வைக்கும். நல்லா கவனிக்கணும். உங்க அப்பா வழி சொத்து ஒரு புறம் சேரும். நீங்க சம்பாதிக்கிற சொத்து ஒரு புறம்.
உங்கள் பிள்ளைய சொத்து வருகிறோம். இந்த 3 சொத்துகளும் கண்ணில் பார்த்து அப்படியே பிரமிச்சு போகணும் நீங்கள். அப்படிப்பட்ட யோகம். ஆக நல்ல வியாபாரம், நல்ல பதவி, நல்ல பிள்ளையுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கு. அடுத்து உங்கள் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் எங்கே எதை தொட்டால் லாபம் அப்படின்னு அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் கார்த்திகை 11 வரை. அப்போ கார்த்திகை 11க்கு அப்புறம் செவ்வாயோட சேர்ந்துருவார். செவ்வாயோட சேர்ந்தா வலிமை தான். 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா, 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா விரயஸ்தானம் அர்த்தம். ஆனா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தா அதோட 11ஆம் அதிபதி சேர்ந்தா காசு சேர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஆட்சி பெற்ற கிரகம் அதோடு சுக்கிரன் சேரும்போது பல சொத்துக்கள், பல வியாபாரங்கள், பல வருமானங்கள், பல பதவிகள் முன்னேற்றம் அடையும். அப்ப ஒரு பாவி தனியா போய் 12ல உட்கார்ந்துச்சுங்க, நீங்க அவ்வளவுதான், அம்பேல், ஆல் அவுட். ஆனா வலிமையோடு கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருந்தா சொத்து, காசு, பணம், சொத்துக்கள், பதவிகள், உங்களுடைய ஆசைகளை நிறைவேறிக்கிட்டே இருக்கும். இப்ப இது ஒரு பொதுவான பலன். 60% நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே நேரம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். அதாவது உங்களுடைய சுய ஜனன ஜாதகத்தில் நவ கிரகங்கள், கோள்கள், நவக்கோள்கள் எப்படி அந்த கட்டங்களில் எந்த மாதிரி வலிமைகள் உட்கார்ந்துருக்கு, என்ன தசா புத்திகள் நடக்குது, என்ன புத்தி அந்தர புத்தி, அதாவது ரகசிய புத்தி, புத்தி அந்தர புத்தி நடக்குது. அந்த புத்தி அந்தரத்தினால் என்னென்ன யோகங்களுக்கு ஏற்பட போகுது, உங்க முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும், அதுல என்ன பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க, அது தீருமா தீராதா அப்படின்றதெல்லாம் உங்க சுய ஜாத ஜனன ஜாதத்தை பார்த்து உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடையலாம், உங்க வெற்றி அடையலாம். அதுக்கு கீழே உள்ள நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.